செல்ல கதிராமல் போக போகிறோம் சரியோ. பாருங்க பூக்கால் வச்சு கொண்டு நிற்கிறோம். மனத்தை பாருங்க தாமரை பூ. सॉरी मैं आप कतरा मावे सेला कतरा मावे ड्रिंक में यूट्यूब चैनल है क्या कारण जाने काटे यूट्यूब चैनल मैं कतरे का मैं आवे एक मैं पूरा चीज़ मनो मेरे लगे मनो नामा सुदुमर मेवा नामा मनो दा सेवंदीपू होंदा ओ मल्लियपू நல்ல வாசம் அடிக்குது செவ்வந்தி ஹரி லோட்டஸ் தாமரை தாமரை आगे कोई लेकर जाना को मदा मेद मे कोई जाने केरीमा हां वालियम्मा कोई अरे मैं विहार के ये तो मैं ये अरे गिलियाने ये कोई टमत नाम हां मैं तेरा वालियम्मा कोई थी हां है थैंक्स यार वालियम्मा कोई ओ इधर यार ஆனால் விகாரண்டா இது தூபி போட்டிருக்கேன் பாருங்க. மே அள்ளித அள்ளி கீரை மல்லிகை இது சிக்கன் என்னத்தில் செய்தது மாப்பிள்ளை செய்த வேங்க நல்ல வடிவாக இருக்காண்ணா குருவியல் எல்லாம் வச்சு கூடுதலாக அப்படி தான் இருக்குது பாருங்க மரம் மஞ்சள் இனிப்பு கடையால் இஞ்சாலையும் அப்படி தான் இருக்குது பாருங்க விடாக்குது ஏறோம் மேடம் சக்தியோ நான் குடிக்க போகிறேன் சோடம் பழம் அங்கே கீயதா எவ்வளோ அம்பு தோடம்பழ பானம் வந்துடுது புளினா இந்த இதில் எப்படி போடுறேண்ணே இப்படி தானே போடுறேண்ணே வீட்டு போட்டு இல்லை அதை கோத்து கொழுவுறது இதை நூல் எல்லாம் கொழுவுறாங்க கொழி போட்டு அந்த ஒரு கடையில் வச்சிருக்கணுமா அது 3 கொட்டை சேர்த்து கொழி வச்சிருக்காரு அந்த சோப்பு கருப்பு மஞ்சள் எந்த போட்டு அது இடையில கட்டுற அருணாக்குடி இந்த நாகதோஷங்கள் உள்ள வைக்கு அதை வச்சு நாகதாளி கொட்டை என்று சொல்றது நாகதாளி இது ஸ்ரீலங்கா நாகதாளி இது இலங்கை நாகதாளி புலிநாகம் நீங்க கருத்து அங்கே இங்கே ஒரு இடம் அது இங்கே ஒரு இடமும் இல்லை இது இங்கே மரத்தில் எங்கேயும் முளைக்கும் மரம் இருக்கும் மரம் கிடக்கும் காட்டுக்காரது மரம் இதுக்குள்ள கிடக்கு மரம் அதான் அவராது இதுதான் மரம் இதுதான் இதுதான் மரம் இவர் தான் வருவீங்க பெருசா சரி இதுதான் புலிநாகத்தின் மரம் புலிநாகத்து டிசம்பருக்கும் பிப்ரவரிக்கும் இடையில தான் காய் விடுறோம் இது அது என்ன சொல்கிறோம் நாங்கள்டா நடப்பயணத்தில் பாத யாத்திராத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படி அவங்க தூரங்கள்லேருந்து வரவே இருக்கிறது தானே அதே வர காலங்களில் அவர் முன்னே வந்திருக்கிறவங்க பழைய புத்தளை வழி ஊடாக தான் வந்தவங்க இவே வந்து என்ன செய்தவங்க அந்த அங்கே வந்து கொண்டு வந்தது மாணிக்க பிள்ளையாவது சிலை ஒன்றா கொண்டு வந்திருக்கிறவங்க அதை கொண்டு வரக்கில்லை இங்கே கதிர் கிராமத்தில் இங்கே தமிழ் சிங்கள குழப்பம் கணமாக ஏறி கொண்டு கிடக்கு இங்கே முழு கதிர்காமம் முழுக்க இங்கே தமிழாக்கள் தான் இருக்கிறான் அவங்க எல்லாம் 83 வம்சத்தோட விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாணிக்க பிள்ளையார் கோயிலும் ஐயர் கோயில் இல்லை இந்த கோயில் வந்து பூசாரி கோயில் சுப்பையா பூசாரி என்றவர் தான் ஓனர் இந்த பிள்ளையார் மாணிக்க பிள்ளையார் அவங்க தான் கண்டுபிடிச்சது இப்போ இந்த கோயில் சிங்களாக்களுக்கு சொந்தமாகிட்டு கிடக்கு ஆமுதூரும் இதுக்கு அந்த ஏழுமலை ஆமுதூர் இருக்கிறாரല്ലോ ஏழுமலைக்கு சொந்தமானது தான் மாணிக்க பிள்ளையார் கோயில் அப்போ ஏழுமலை அவங்களுக்கு சொந்தமானா இது ஏன் சொந்தமானு இன்னும் வழக்கு போட்டு கொண்டு கிடக்குறாங்க இப்போ இவங்க இதில் என்ன செய்திருக்கிறாங்க திசாநாயக்கர் என்று சொல்கிற ஆள் தான் இதை கூட்ட துடைக்க வந்திருக்கிறார் அந்த காலத்தில் 1965 மாதிரி
வந்து கூட்ட துடைக்க லேபர்ஸ் வேலையில் செய்கிறதுக்கு வந்தவர். அவர் வந்து இல்லை அதுக்கு செய்து கொண்டிருக்கல இந்த தமிழ்நாட்டில் ஐயர்மாரெல்லாம் கொண்டு போட்டாங்க, எல்லாம் ஒழுங்கிட்டாங்க, அழிச்சு போட்டாங்க அந்த முழு பேரும். அவர் மட்டும் இதை விட்டு போகல. அவர் அதை காணிக்க காசுகள் எடுத்துட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அப்படி இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் தான் இதை பார்த்துக்கிறேன், நான் தான் கப் மாற்றேன்னு சொல்லவும் அவர் பேருக்கு ஒரு பேப்பர் காயத்தை தந்து போட்டு போயிட்டேன். அது 87. அதுக்கும் போகிறோம் இவர் அந்த காயத்தை வச்சு அவங்க பிள்ளைகள் 3 பேரும் இது தேவாலயன்ற ஒரு பணத்தை அடித்தவங்க 77 அந்த பணத்தில் தானே கோயில் வந்து புத்த சமயக்காரவங்களுக்கு சொந்தமானது. அதுக்கு முதல்ல இந்து சமயத்து கோயில் புத்த சமயக்காரவங்களுக்கு சொந்தமாக இல்லை தானே. அப்போ அதில் என்ன ஆச்சுது, அந்த விஷயத்தில் இவங்க என்ன ஆச்சுது, அந்த காகிதத்தை வச்சு இவங்க என்ன செய்தவங்க இது தேவாலயம் வச்சிருக்கக்கூடாது, இதை கோயிலாக மாற்றணும்னு தான் இவங்க கோபுரம் கட்ட விடுக்கிட்டாங்க. கோபுரம் கட்டி சிங்களாக்கள் 4 பேர் அவன் திசாநாயகன்றவர் இறந்து போயிட்டு மோசம் போயிட்டு அவர் மோசம் போனதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகள் 4 பேரும் சிங்களாக்கள் தான் திசாநாயகன்ற பேரில் அவங்க பூநூல் போட்டு அவங்க ஐயராக மாறிட்டாங்க. ஐயராக மாறுறதுக்கு லேசில் முடியாது தானே. இவங்க இந்த விஸ்வநாதன் குருக்கள், பாலச்சந்திர குருக்கள், யாழ்ப்பாணத்து ஸ்ரீலங்காவில் பிரதம குருமார், இவங்களுக்கு பூநூல் போட்டுவிட்டு இவங்க ஐயர் ஆக்கி விட்டவங்க. இப்போ அவங்க சாமியார் மாறா ஐயராக தோத்திரம் படித்து இவங்க மாணிக்க பிள்ளையருக்கு வழிபாட்டை செய்து கொண்டு வராங்க. வேகட்டி பூசை செய்யலாம், மலையில் பூசை செய்யலாம். மலையில் பூசை செய்கிறது ஐயர் சம்பளத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அவர் ஐயர், தமிழ் ஐயர், அவர் ஐயர். இங்கே இருக்கிறது ஒரு ஐயர் இருக்கிறார், அவர் மட்டக்கள பக்கம் ஒரு ஐயர் இருக்கிறார். கோயில் ஓனர் மாறும் ஐயர் மாறு தான். சரி சரி. இங்கே வேலை எங்கே இருந்து வாடுறது என்னது, இந்த வேலை மேலே கோவிலுக்கு கதிராங்க. ஏழுமலையில் முன்னே இருந்தது முருகப்பெருமான் வேலாயுதம் மட்டும்தான் கிடந்தது. அங்கே வேறு ஒன்றும் இருக்குது. அப்போ இவங்க அந்த தேவாலய பணத்தை என்று சொல்லி போட்டு அடித்து முருகன் கோயில் முழு கோயில்களையும் பறித்து சிங்களாக்களுக்கு சொந்தமானது என்று கொடுத்து விட்டாங்களோ, அதோட இவங்க அங்கே சைத்தி கட்டிட்டாங்க. புத்த பெருமானுடைய கோபுரம் கட்டி விட்டாங்க. கோபுரம் கட்டி விட்டு போட்டு, கோபுரம்னா புத்த கோபுரம், ராஜகோபுரம் இல்லை, இந்த இந்து கோபுரம் இல்லை, புத்த கோபுரம் கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு போட்டு இப்போ அது இப்போ ஏழுமலை புத்த சமயத்துக்கு சொந்தமானதாக இருக்குது. இது இந்து சமயம், இது இந்து சமயம், இது இந்து சமய கோயில், அது புத்த சமய கோயில். அங்கே முருகன் தான், முருகன் பெருமான் தான் ஆண்டாடாங்க. பரமசிவனும் பார்வதியும் வந்து அங்கேருந்து தான் மாணிக்க பிள்ளையாரையும் சுப்பிரமணியரையும் கண்டுபிடிச்சவங்க. முருகன் இங்கே நிற்கிறாரு கண்டுபிடிக்க கதிராமத்தில் கண்டுபிடிக்கவும் மாணிக்க பிள்ளையாரை கொண்டாந்து அவர் பின்னு கால வச்சு விட்டாரு. தம்பி முன்னுக்கு நிற்கிறான், அண்ணன் பின்னால் நின்று தம்பியை பார்த்து கொண்டு கொண்டு விட்ட வரலாறு தான் அதில் கிடக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வரலாறுக்கு. அப்படிக்குள்ளதான் இதெல்லாம் மறுபுறத்தில் மாற்றி வச்சிருக்கிறவங்க. அந்த வேலைங்க இருக்கும். இப்போ அந்த வேலை அவங்க கழட்டி எரிஞ்சு போட்டாங்க. இப்போ அந்த வேலை இந்த பாலத்தடிலையும் ஒரு வேல் கிடந்தது. பாலத்தடியில் ஒரு பெரிய ஒன்று கட்டி கிடந்தது. நான் இங்கே 74 தான் நான் சில கதிர்காமத்துக்கு வந்தேன். எனக்கு நான் இங்கே வரக்கூட 1 வயசு. அப்போ நான் வந்த காலகட்டங்களில் அப்போ தான் இங்கே பூஜை பண்ணி கொண்டு இருந்தவர் இங்கே. அப்போ வந்து பார்க்கல அந்த வேலாயுதம் ஒன்று இதில் அடித்து இந்த பாலத்தை இந்த பாலம் இருக்கு இல்லை, பழைய பாலம் இருந்தது. அதை அடிக்கல இதெல்லாம் முழுக்க சந்தை கடவுள் யானைங்களா, இதெல்லாம் கடை தான் இருந்தது. அப்போக்கு தமிழாக்கள் தமிழாக்கள் இருந்தவங்க தமிழாக்கள் இருந்துட்டு விட்டுட்டு போன பிறகு 83ஓட இல்லை முழுக்க சிங்களாக்கள் தான் ஆண்டவர்கள். அந்த புதுசாக பில்டிங் கட்டி மேலே கடை கொடுத்துருக்காங்களோ, அந்த கடை கொடுத்த வழியெல்லாம் என்ன ஆச்சுது, அதில் ஒரு தமிழனுக்கு ஒரு கடை ரெஜிஸ்டர் ஆகி, ஒரு தமிழனுக்கு ஒரு கடை கொடுக்க இல்லை, முழுக்க இவங்க தான் இருக்கிறார். இப்போ இந்த கதிர்காம முழுக்க எடுக்க பார்க்கணும்னா அந்த சிவபெருமான் கோயில் இருக்கணும், வள்ளியம்பாள் கோயில், அவங்கள் மட்டும்தான் பரம்பரையாக ஐயர் குடும்பமாக இந்த கதிர்காமத்தில் நின்று வாழ்ந்து வராங்க. அதுதானே தமிழ் கதைக்கு அது சிவன் கோயில். மற்றது அங்கே ஒரு காளியம்மன் கோயில் கிடக்கல, காளியம்மன் கோயில் கதிர்காம பள்ளிக்கு அவங்க உடப்புசலா மட்டக்களப்பு இப்படி சம்பந்தமாக அவங்களுக்கு சொந்த கோயில். அதுவும் தெய்வானம்மன் கோயில். நீ அது இவங்களுக்கு அசைக்கலாது. அது தெய்வானம்மா மடம். அவங்க உலக நாட்டிலேயே பெரிய பாய்லர் அவங்க தான் கொண்டாந்து உருவாக்கி இருக்கிறாங்க. கதிர்காமத்தில் அன்னதான பாய்லர் 2 துண்டு விரவுல அந்த 8 கழுதினத்துக்கும் நெருப்பு போகுது, சூட்டு பாயில் போகுது, சுடுதண்ணி பாயில் அடிக்கிறது. அவங்க தான் உலக நாட்டிலேயே பெரிய பாய்லர் அவங்க தான் கொண்டாந்து இருக்கிறது. அது ஸ்ரீலங்கன் கேஸில் 2.5 கோடி பொறுமையான பாய்லர், மெயின் பாய்லர் அவங்க தான் கொண்டாந்து இருக்கிறது. அங்கே வளமையாக அன்னதானம் சனி ஞாயிறில் அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ டெய்லி இட்லி தோசை அன்னதானம் உலகத்தில் எங்கேயுமே அன்னதானம் போடுறோம்ல. அது தெய்வானம்ம மடத்தில் மட்டும்தான் நடக்குது. மாத்தளை கோயிலே நடக்குது, யாழ்ப்பாணத்துக்கு இல்லை.
முழு தமிழனாண்ட இடம் தான் யாழ்ப்பாணம், அங்கேயும் இல்லை. இப்போ மேலே வந்து இப்போ இந்த திருவிழாக்கள் நேரம் இந்த ஆடி திருவிழா நடக்கிற இல்லைங்க, அப்போக்கா தமிழாக்களும் பூசி இதை செய்யலாமா? யாரும் போய் செய்யலாம். இப்போ இங்கேயும் பொங்கல் வைக்கிறாங்க, இங்கேயும் ஒரு தடை உண்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆமுதூர் அந்த மேலே இந்த ஒரு பன்சில் கிடக்கல்லோ அவர் ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறார், சுகாதார கல்வி அமைச்சருக்கு சுகாதார கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறார் ஒரு பேப்பர் ஒன்று. இவங்கள் வந்து இந்த விரவு கொண்டு வந்து பொங்கல் பொங்குறதால அது புகை போய் அந்த சைத்தில் பட்டு எல்லாம் உருவங்கள் சிலையெல்லாம் பழுதாக போகுது. என்ன நடந்தால் அந்த ஓமன்ற வார்த்தை இப்போவும் இருக்குது தானே, அங்கே வார்த்தை இருக்குது தமிழ் தானே. அதை முழுசா இல்லை அடிக்கிறதுக்கு தான் இவங்களோட திட்டம். ஓமம் எடுத்து போட்டு வேலாயுதத்தை மட்டும் வச்சு விட்றாங்க. சரியாண்ணா, நன்றி நன்றி நன்றி. பார்த்துனீங்க நிறைய சோகமான இதெல்லாம் சொல்லி போட்டு போகிறாரு. இதுதான் இப்போ நடக்குது. இதே மாதிரி நிறைய இடங்கள்லாம் நிறைய நடக்குது. சில விஷயங்களை நாங்கள் போடக்கூடாது, சில விஷயங்களை நான் போடுவேன். வெட்டி கொத்தி தான் போட்டிருக்கேன். இந்த காணொலியை பாருங்க முழுமையா. இதான் வந்து மாணிக்க பிள்ளையார் கோவில். இதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மாணிக்க ஹங்கை இருக்குது. இந்த மாணிக்க ஹங்கை எல்லாம் காலை கழுவி போட்டு போகணும். மாணிக்க ஹங்கை கொடிக்கம்பம். கொடிக்கம்பம் இங்கே பூசை நடக்குது, பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் பார்த்தீங்களான்னு எங்களோட கோவிலெல்லாம் பறி போட்டுது. அதில் பூஜை செய்கிற ஆக்கள் எல்லாம் சிங்கள வராது. எங்கே வள்ளி கோயிலுக்கு போகிறதுக்கு மேலே பாருங்க, பௌத்த கோடி பறந்து கொண்டிருக்குது. வள்ளி கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. என்ன கோவில் அது? ஐயா வள்ளி கோவில் கோயத்தின் வள்ளி கோவில் மே கோயத்தின் டே அங்கே இருக்கான். தேங்க்ஸ். என்னென்னு சொன்னால் வள்ளி வந்து ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்த வேடுவ இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வள்ளி. முருகனின் 2வது மனைவி தான் வள்ளி. சரியோ ஏங்க என்ன இது மயில் என்ன இது சிங்கள கோயில் மாதிரி மாற்றி போட்டாங்க. தமிழ் இதே மாறி போட்டு தமிழ் கடவுள் முருகன் வள்ளி தெய்வான எல்லாம் கோயில் எல்லாத்தையும் மாற்றி போட்டோம். பேருங்க ஒன்றையுமே ஒரு தமிழ் எழுத்து கூட இல்லை. கடவுளே இதை பார்த்து நாங்கள் ஒன்றும் பிள்ளைங்க போகிறதுக்காக தான்
முருகனின் இறந்த ஒரு மனைவி வள்ளி என்ன தனிச்சிங்களத்தில் இருக்குது, என்ன கொடுமை. ஒரு தமிழனத்தையும் காணல கடவுளே. ஏன் உண்டியல் மட்டும் தமிழில் கிடக்கு பாருங்க, உண்டியலை மட்டும் தமிழில் போட்டு வச்சுக்கிறேன். என்ன கடவுளே, ஐயோ. என்ன 3 பேரும் பாராக்களுக்கு விளங்கணும் தானே, இது உண்டியல் காசு போடுங்க. ஒரு லிங்கம் இருப்பாங்க. ஆனால் இது சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. இது சிவன் கோவில், வள்ளி கோவில் அங்கே இருக்குது. இது முருகன், வள்ளியா. இங்கே புத்தர்கிட்ட கோயிலும் இருக்குது. புத்தர் இங்கே கூடுதலாக திருச்சியில் வழிபாடு தான் இருக்குது. இதுதான் போல வள்ளி கோவில், இதுதான் வள்ளி கோவில். இதுதான் வள்ளி கோவில், இதுதான் வள்ளியோ. எல்லாம் சிங்களத்தில் இருக்குது, உண்டியல் மட்டும் தமிழில் இருக்குது. இங்கே என்னத்தை சொல்ல, 3 மணியும் தெரிகிற மாதிரி போட்டால் தானே உள்ளது காசு விழும் என்றால் நினைக்கிறேன். இங்கே பறை இருக்குது, பரமலம் அப்படியே தான் இருக்கு. இதில் பாருங்க பிள்ளையாருக்குரிய சந்நிதி. இருட்டுன்றது தெரியலை. என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு விளங்கல என்னன்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு விளங்காத மொழியில் இருந்தால் நாங்களும் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம் தானே. வேறு யார் அந்த கடவுள்னு தெரியா பாருங்க. இதுக்கெல்லாம் வாழ்ந்துருக்குறா அவ்வளோ என்ன வள்ளி காட்டு பகுதி. என்னென்னு சொன்ன நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களானே, அதாவது மாணிக்க பிள்ளையார் கோவிலும் மற்றது வந்து இந்தியாவில் வள்ளி அம்மன் கோவிலையும் அது உங்களுக்கு காணொலியாக எடுத்து பதிவேற்றினான். இந்த காணொலியில் ஒரே ஒரு ஆதங்கம் என்னென்னு சொன்னால், அதாவது எங்கள்ட தமிழ் கடவுளான முருகனுக்குரிய கோவில்கள் எல்லாம் பறி போட்டுதான்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காணொலியிலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரி, இனி என்ன சொன்னால் கதிரமலையான்னு சொல்கிற ஏழுமலையான முருகன் இருக்குது, அந்த மலைக்கு போக போகிறோம். சரி, அதாவது கதிராம முருகன் கோவில்ன்றது அதைத்தான் சொல்கிறேன், அதுக்கு தான் போக போகிறோம். நன்றி. நீ அடுத்த